Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு அற்புதமான ஒரு ஊமை இங்க சொல்லுகிறார். இதன் மூலமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் தேடுறதுன்றது திட்டோட்டமா விளங்கும் பாருங்க. சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு நிலம் இருக்குதா, அதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருக்கிறதாம். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான், வாங்குகிறான், விலை கொடுத்து வாங்குகிறானாம். இந்த மனுஷன் யார்? இயேசு. அவர் அதான் சொல்றாரு, ஊமையா பேசுறாரு. நேரடியா சொல்லாம நான் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லாம ஊமையா சொல்றாரு. இந்த மனுஷன் இயேசு. இந்த நிலம் நம்முடைய சரீரம், இந்த பொக்கிஷம் நம்முடைய ஆவி, தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமா இருக்கிற நம்முடைய ஆவி. அவர் செலுத்தின கிரயம், தன்னுடைய ஜீவன், தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தம் கல்வாரி சிலுவையிலே. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நமக்குள்ள என்ன இருக்குது, இதை வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு இவர். இப்படி என்ன பெருசா மனுஷனுக்குள்ள கண்டுட்டார் இவர். மனுஷனுக்குள்ள என்னத்தை அப்படி பெருசா இவர் கண்டுபிடித்தார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் மனுஷனை தேவன் அவ்வளவு நேசிக்கிறாரோ, தேடி வர்றாரு. மனுஷனை தேவன் தேடி வர்றதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, மனுஷனை தேவன் தேடி வர்றாரா? இது பெரிய நாட்டின் ஜனாதிபதி வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனை தேடி வந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய அதிசயம் இது. ஒரு சாதாரண மனுஷனை, அவன் பாவம் செய்து விழுந்து போனான், தேவனுக்கு தூரமானான், தேவனை வேண்டாம் என்ற வாழ்க்கையில தள்ளுனான். ஆனா அவனை தேடி வருகிறார். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த மனுஷனுடைய ஆவி, அவனுடைய சரீரம், அதுக்குள்ள ஒரு ஆவி, அது தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது பாருங்க. மனுஷனுக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக. சரீரம் கர்த்தருடையது. கர்த்தருக்காக தான் சரீரம், சோத்துக்காக சரீரம் இல்ல, கர்த்தருக்காக சரீரம். சாப்பிடுறோம், ஆனா சரீரம் வந்து கர்த்தருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள ஆவி இருக்குது. இந்த ஆவிக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் வந்து இந்த ஆவி தங்கும் இடமாக இருக்கிறது. இந்த ஆவி வந்து தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. அதுக்குதான் கர்த்தர் நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறாரு. நாம பாக்குறது போல பாக்குறது இல்ல, நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறாரு. அவர் சொல்றாரு, அவன் எனக்கு வேணும், அவனுக்குள்ள நான் போகணும், அவனுக்குள்ள நான் இருக்கணும், நான் அங்க இருக்க முடியாத நான் விரும்புகிறேன். அதுக்காகவே தான் அவனை உண்டாக்குனேன். கர்த்தருக்கு வீடு இல்லாம இருக்குது. மனுஷனுக்கு உள்ள இருதயத்துல வந்து இல்லாவிட்டால் அவர் வாசம் பண்ண இடமில்லாதவர் போல இருக்கிறார். தங்க பட்டணம் பரலோகம்னு சொல்றோம். தங்க வீதி, முத்துக்களாலான வாசல்கள், இதெல்லாம் வேணாங்கிறார். இதெல்லாம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. அதை விட பெருசு நான் பூலோகத்துல செய்து வைத்திருக்கிறேன். அவன் தான் மனுஷன். அவனுக்கு மண்ணிலாலான ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன். என்னுடைய சாயல்ல ரூபத்தில் அவனை சிருஷ்டித்திருக்கிறேன். எனக்காகவே சிருஷ்டித்திருக்கிறேன். நான் அவனுக்குள்ள வாசம் பண்ணும்படியா பண்ணிருக்கிறேன். இதுதான் என்னுடைய அநாதி தீர்மானம், நோக்கமும். அதற்காகவே இவனை உண்டாக்கி இருக்கிறேன். ஆகவே அவன் தான் என்னுடைய குறிக்கோள். அவனை நான் அடைய வேண்டும், அவனுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும், அவனுக்குள்ள வந்து நான் வாசம் பண்ண வேண்டும் என்று அப்படித்தான் இவர் செய்கிறார். திருப்பவும் எபேசியர் 1:17 வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லுகிறார் இப்படி: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும் ஜெபம் பண்றார். விசுவாசிகளுக்காக தேவன் அறிந்து கொள்ளுகிற தெளிவு உண்டாக வேண்டும் என்று. குறிப்பா என்ன ஜெபம் பண்றார் பாருங்க: தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். இப்ப கவனிங்க, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில், பரிசுத்தவான்கள்னா யாரோ சம் விசேஷமான ஸ்பெஷல் ஆளுங்க கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னால செத்து போனவங்க அல்ல பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் குறிக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களையும் அது குறிக்கிறது. பரிசுத்தவான்கள் என்று சொன்னா, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? அதுக்கு தெளிவு உண்டாக வேண்டுமாம். அதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்க வேண்டுமாம். அதற்கு ஞானத்தை அளிக்கிற ஆவி நமக்கு தேவையாம். என்னத்துக்கு? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு, அவருக்கு உண்டாயிருக்கதான் ஒரு சுதந்திரம். அதாவது அவருக்கு தேவையான ஒன்று பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறதாம். பரிசுத்தவான்கள் விசுவாசிகள், தேவன் விசேஷமாய் நினைக்கிற ஒன்று, தேவன் ஒரு பெரிய பொக்கிஷத்தை போல எண்ணுகிற ஒன்று. அந்த ஊமையில சொன்னார் இல்லையா, மனுஷன் இந்த
நிலத்தை கண்டு அதில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று கண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டான் என்று. அதேதான் இங்கே இன்னொரு வார்த்தையில அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அது எப்படி வர்ணிக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நமக்குள்ள ஏதோ இருக்குதாம், அது தேவனுடைய பார்வையில பெருசா இருக்குது, ஒரு பொக்கிஷம் போல இருக்கிறது. தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம்னு அவர் நினைக்கிறார். என்னுடையது, இதை நான் நிச்சயம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற விதத்தில் இருக்குதா? அது எப்படிப்பட்டதாம்? மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு வார்த்தை. சூப்பர் ரிச்சஸ் என்று ஆங்கிலத்தில் ஒருவர் மொழிபெயர்க்கிறார். நம்ம ஊர்ல இந்த சூப்பர்ங்கிற வார்த்தை ரொம்ப பேர் போன வார்த்தையா இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க. நல்லதா போச்சு, நாம அப்படியே விளக்குவோம். சூப்பர் ரிச்சஸ், சும்மா சாதாரண ரிச்சஸ் இல்ல, சூப்பர் ரிச்சஸ். அளவு கடந்த அகலம் நீளம் ஆழம் உயரம் இல்லாத, அதுல அளக்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் இங்க இருக்கிறதா. எங்க இருக்குது? மனுஷனுக்குள்ள இருக்கிறது. தேவன் அதை பார்க்கிறாரு. அதை பார்த்து இவனுக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது, இவனுக்குள்ள இருக்கிறது என்னவென்று விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்று. இதை விளங்கி கொள்ள விசுவாசி தனக்குள்ள ஒரு பெரிய மகிமையின் ஐஸ்வர்யம், சூப்பர் ரிச்சஸ், abundance, plenty, riches, supernatural riches, heavenly riches, பரலோகத்தின் ஐஸ்வர்யம், ஏராளம் தாராளம் நிறைவு, நீளம் அகலம் ஆழம் உயரம் அறியாத அளவுக்கு, புத்தி கெட்டாத அளவுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் மனுஷனுக்கு உள்ளாக இருக்கிறது. இந்த மனுஷன் அறியாம இருக்கிறான். ஆகவேதான் இதுக்காக முக்கியமா ஜெபம் பண்ண வேண்டும். அநேகர் எதுக்கோ ஜெபம் பண்றாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த சூப்பர் ரிச்சஸ் எனக்குள்ள வைத்திருக்கிறீரே. நான் தரித்திரன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் ஏழை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒண்ணுமில்லை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள நீர் பெருசா எதையோ காண்கிறீர். உமக்கு ஒரு சுதந்திரம் உண்டாயிருப்பதாக காணுகிறீர். அதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி இங்க பூலோகத்துல வந்து அதுக்கு ஜீவனையே கிரயமா வைத்து இதை வாங்கும்படியா வந்து இருக்கிறீர். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று நான் விளங்கிக் கொள்ள முடியாத மனக்கண்களை திறந்தருள, எனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்பதுதான் நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும். இங்கேதான் பாருங்கள், செழிப்பு ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையில் நிறைவு ஆரம்பிக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில்தான். எனக்குள்ள இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. எனக்கு தேவையான இந்த வாழ்க்கைக்கும் என்னுடைய சந்ததிக்கும் பின்வருகாலங்களுக்கு தேவையான சகலமும் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அடங்கி இருக்கிறது. எல்லாத்தையும் தேவன் இங்க வைத்து விட்டார். மனுஷனை உண்டாக்கும் போதே இவனை ஒரு விதமா உண்டாக்கி இருக்கிறார். இவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தோட்டத்தை போல அவனுடைய உள்ளத்தை உருவாக்கி விட்டார். அது ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தின் ஒரு இடமாக அவர் காண்கிறார். எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணக்கூடிய, எல்லாவற்றையும் இவனுக்கு கொடுக்கக்கூடிய, இவனுக்கு உண்டு பண்ணக்கூடிய, இவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இருதயமாக அவனுடைய இருதயத்தை தேவன் காண்கிறார். இவனுக்கு எல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கிருந்தே அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படிதான் அவனை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் கிரயம் கொடுத்து வாங்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இதைத்தான் இயேசு அங்க சொல்றார். ஒரு மனுஷன் நிலத்தில பொக்கிஷம் இருப்பதை கண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டானா வாங்கிட்டான். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். வெறும் ஆவி மட்டும் தேவனுக்கு சொந்தம் இல்ல, இந்த நிலத்தில இந்த பொக்கிஷம், இந்த சரீரத்தில இந்த ஆவி இருக்கிறதுனால சரீரத்தை சேர்த்து வாங்கிட்டாரு. அவர் நிலத்தை வாங்காம அதுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை அடைய முடியாது. அதனால என்ன பண்ணாரு, இந்த சரீரத்தை சேர்த்து அவர் வாங்கி இருக்கிறாராம். அந்த சரீரமும் அவருக்கு சொந்தமாம். ஆகவே ஆவியினால மட்டுமல்ல, சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி, தங்க பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது போல நான் குப்பை தூசின்றது உண்மையா இருக்குமானால், இந்த குப்பை தூசியை வாங்கறதுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வர்றாரு ஆண்டவர். இதை பார்த்துட்டு அங்கிருந்து பார்த்துட்டு அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அங்கிருந்து பார்த்துட்டு அதே அப்பா என்ன அதுக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நான் இருக்க வேண்டிய இடம் அதுதான், இந்த தங்கப்பட்டணம் இல்ல, இந்த முத்துக்களுடைய கதவுகள் அல்ல, இதெல்லாம் நான் இருக்க வேண்டிய இடம். நான் இருக்க வேண்டிய இடம் தங்க பட்டணத்தை காட்டிலும் மிகவும் அருமையாய் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம். அது மனிதனுடைய ஆவி. அது அந்த ஆவி அவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஆகவே மனிதன் தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டியவன். அதைத்தான் நான் அடையணும், அதுக்கு நான் வழி உண்டாக்கணும், அதுக்கு நான் ரட்சிப்பு உண்டாகணும்.
அதுக்கு பாவங்கள் நீங்க வேண்டும், நான் போய் உள்ள குடியிருக்கும்படியாக அவன் சுத்தம் பண்ணப்பட வேண்டும், அதற்கு சிலுவை, அதற்கு ரத்தம் செஞ்சு, அதற்கு மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் தேவைப்படுகிறது என்று ஒரு குப்பையை போய் வாங்குறதுக்காக, ஒரு குப்பை மேட்டை வாங்கி அதுல குடியிருக்கிறதுக்கு ஆண்டவர் இது பண்ணிட்டு இருக்காரு. கிடையவே கிடையாது அருமையானவர்களே. நம்ம காணும் போது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் ரிச்சஸ், எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை போல இருக்கிற நம்முடைய இருதயத்தை காண்கிறார். அங்கதான் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்.